பாருங்கள், இதுதான் வந்து கடம்பூர் மலை. நம்ம இந்த கடம்பூர் மலை மேலே தான் இன்னும் ஏற போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்கே வந்துட்டு மாதேஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இந்த கோயில் வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க. மற்ற நாளில் சாமி கும்பிடணுன்னா இப்படி சைடில் ஒரு வழி விட்டுருக்குறாங்க. இந்த வழியில் உள்ளே போய் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை போட்டிருக்க வீடுகள்லாம் நிறையா இருக்குது. இது இப்போ புதுசாக குடிசை போட்டாங்களே எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இங்கே வந்து குடிசை வீடுகள் பூரா மட்டசாலை மாதிரி தான் வீடு போட்டிருக்குறாங்க. அங்கே இருக்கிற எதுக்கு கரண்ட்டெல்லாம் கொடுக்கல வரும்போது பார்த்தோம். அதை ஒட்டி தான் இந்த கோயில் இருக்குது. பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், இந்த கோயில் பேர் மாதேஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். பாருங்கள், இந்த வழியில் உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இந்த சந்தன வீரப்பனெல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனதாக சொல்கிறாங்க. நான் இங்கே விசாரித்தப்போ சொன்னாங்க. பாருங்கள், இதான் மாதேஸ்வரன் கோயிலுங்கிறாங்க. எங்கள் அப்பா பாம்பு சிலவர் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நமக்குண்ணா. பாருங்கள், மாதேஸ்வரன் கோயிலுக்கு சுற்றி இடம் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. நல்லா மரங்களெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ இலையுதிர் காலங்கிறதுனால மரங்கள் இலையெல்லாம் விழுந்ததுனால இதாக இருக்குது. நிழல் வந்து அருமையாக இருக்க மாட்டேங்குது. கோயில் விசேஷ நாள்களெல்லாம் அருமையாக இருக்குது. இங்கே இடம் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. கோயில் பாருங்கள், இப்போ பூரா பாம்பு சிலையாகவே இருக்குது. ரம்கண்ணா, ஒரு பூரா பாம்பு சிலையாகவே இருக்குது. பாருங்கள், இதுதான் மாதேஸ்வரன் கோயில். இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து பவானி போகிற ரோட்டில் 4 ரோடுன்னு ஒரு ரோடு வருங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர், ஒரு 7 கிலோமீட்டர் வரலாம் அதிகபட்சம். அந்த 4 ரோட்டில் சத்தியமங்கலத்துலேருந்து வரப்போ 4 ரோட்டில் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா கடம்பூர் மலைப்பகுதிக்கு போவாங்க. அந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காளியூர்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டு வழியாக உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு 4 ரோடு ஒன்று பிரியுங்க. அதில் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா மாதேஸ்வரன் கோயிலுக்கு அந்த ரோடு வருதுங்க. பாருங்கள், கோயில் சும்மா செம அற்புதமாக இருக்குதுங்க. அப்படிங்கப்பா, கோயில் பாருங்கள். மேலே ஒரு ஆடியில் ஒரு கோயில் இருக்க மாட்டாங்க. மேலே ஒரு நந்தி இருக்குது பாருங்கள். மேலே ஒரு நந்தி பெரிய பார்த்தீங்கன்னா நந்தி, அதுக்கு ஒரு கோயில் இருக்க மாட்டாக்குது. பாருங்க, இங்கே ஒரு பாம்பு சிலை பாருங்க. அட்டேங்கப்பா, 1 2 3 5 தலை பாம்பு. அதில் நடுவில் ஒரு லிங்கம், சிவலிங்கம். சுடுமே அப்பா. ஓ, படி மேலே ஏறிதான் கோயில் இருக்குது. ஓ, மாடி மேலே ஒரு கோயில், இங்கே உள்ள ஒரு கோயிலா? இதுக்கு நேர் மேலே நந்தி ஒரு சிலை ஒன்று இருக்குதுங்க. இந்த மாடிக்கு மேலே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், இதுதான் வந்துட்டு மாதேஸ்வரன் கோயில். அடேங்கப்பா, கோயில் உண்மையுமே பிரம்மாண்டமாக இருக்குது. திங்கட்கிழமை நாளில் மட்டும்தான் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்மளால் உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியல. இன்னொரு நாளைக்கு கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போதைக்கு நம்ம வர வழியில் கேள்விப்பட்டு அதன் மூலிமா வந்தேங்க. இது கரடு கம்பங்க. பாருங்கள், இந்த பாம்பு சிலை பாருங்கள். அதனால் பக்கத்தில் போய் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாம்பு சிலை, 5 தலை பாம்பு சிலை. அதில் பாருங்கள், நடுவில் வந்து படம் எடுக்கிற இடத்துல ஒரு லிங்கம். எங்கப்பா, கால் சுடுது. கோயில் பாருங்கள், மேலே ஒரு கோயில் இருக்குதுங்க, கீழே ஒரு கோயில். உண்மையிலுமே கோயில், அதுக்கு மேலே ஒரு கோயில் இங்கே தான் பார்த்துருக்குறேன். உண்மையிலுமே கோயில் திறந்ததுக்கப்புறம் ஒருக்கா வரணுங்க கண்டிப்பாக.
இங்கே கிளம்புனால நாளைக்கு வந்தால் வரலாம். நாளைக்கு நம்மளுக்கு வேறு வேலை வைக்கிறதுனால நீ அடுத்த வார காலங்களில் ஏதோ ஒரு நாளில் வரலாம். அப்பா கால் தான் செம சூடாக இருக்குது. வெயில் நல்லா வெயில் மொட்டை வெயிலில் வந்துட்டா பாருங்கள். இது பாருங்கள் லைனாக பாம்பு சிலைகள் நல்லா காட்டுக்குள்ளாக இருக்குதுங்க. பாருங்கள் டேங்க அப்பா மலை அடிவாரத்தில் கடம்பூர் மலை அடிவாரத்தில் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் 2 கோயில் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன கோயில்னு தெரியாது. விசேஷ நாளில் வந்தாலும் இல்லை திங்கக்கிழமை திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்தோம்னா அப்போ பூசாரியோ இல்லை ஐயரோ இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு என்னென்னங்கிற விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட தலை வரலாறு ஏதாவது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ராமம் போட்டிருக்குது. அப்போ கண்டிப்பாக இது பெருமாள் கோயிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கரடு கம்பத்தில் ராமம் போட்டிருக்குது. இந்த கோயிலும் பூட்டிக்குது. முன்னாடி பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க ராமம் போட்டுக்குது கரடு கம்பத்தில். அதனால் கம்பல்சரி இது கண்டிப்பாக பெருமாள் கோயிலாக தான் இருக்குது. இங்கே பெரிய ஆஞ்சநேயரே இருக்கிறாரு. ஐயோ சுடுது, அதுதான் பெரிய பிரச்சனை. பாருங்க பெரிய மனமான ராமங்கண்ணா கால் சுடுது. அந்த கேட்டுக்கிட்ட போய் எப்படி எடுத்துகிட்டு வரியா? மேல் கை கேமரா மறைச்சு எடுப்பது. சீக்கிரம் போய் ஓடிடு மேலே. வியூ பாயிண்ட் தெரியா மாட்டேங்குது. சரியாக திரும்ப கேட்டு தான் தெரியுது. கேட்டு என்ன தெரியுமான்னு பார்ப்போம். எடுத்தாச்சு. கீழே இறங்குறதுலாமா எடுத்துக்கிருப்பாங்க. பாஸ் பண்ணிட்டோம்னா ஆன் பண்ணிட்டீங்கள? ஆன் பண்ணியாச்சு. சரி ராம்கண்ணன் நானுமே மாதேஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. பெருமாள் கோயிலும் அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். ராம்கண்ணனுக்கு வந்து பெருமாள் கோயில் தான் உகந்தது. பெருமாள் கோயிலில் ராம்கண்ணனும் பார்த்துட்டாரு. நாங்களும் ஈஸ்வரன் கோயில் எங்களுக்கு உகந்தது. நாங்கள் ஈஸ்வரன் கோயிலையும் பார்த்துட்டோம். உண்மையிலுமே 2 பேருக்கு உண்டான சாமியும் பார்த்துட்டோம். கால் சுடுது. ஐயோ செம சூடும் கால். அப்பா ஐயோ சூடு. அப்படியே அந்த வழியில் வந்தோமா? அது என்ன இப்போ சுடுதேன்னு பார்க்குற? அட்டாடாடாடாடா இதுதான் கால் சுடுது. இறைவா சூப்பர் இறைவா. உண்மையிலுமே கால் சுடுதுன்னு சொன்னோன்னே அப்படியே மேகங்களை கொண்டு வந்து மறைச்சி இதுதான் இறைவனோட செயல் பார்த்தியா? உண்மையிலுமே இதுதான் கடவுள் செயல்ங்கிறது. கால் சுடுதுன்னு அப்படியே எங்கள் அப்பா கடவுள் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ராம்கண்ணா பார்த்தியா?
பால் சுடுதுன்னா எப்படி சார் இருக்கணும். எப்படியே இருந்ததுன்னு எட்டா சூப்பரு. இங்கே ஒரு விநாயகர் கோயிலை பார்க்கறதுக்கு மறந்துட்டா. இதுதாங்க விநாயகர் கோயில். முதல்ல இதைத்தான் கும்பிட்டுருக்கணும். இதுதாங்க விநாயகர் கோயில் பார்த்தா. சரிங்க, இதோட இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சிடுவோம்.